மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கிறது. ஒரு 5 நிமிட இசை நாம் போடுவோம். எமது கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு சென்று தியான நிலைக்கு நாம் செல்லுவோம். எமது உச்சிக்குழி பிரம்மராந்திரம். அது அந்த இடத்தில் எப்பொழுதும் தாம் தளர்வாக அந்த இடத்தை வைத்து கொள்ள வேண்டும். நமது எண்ணங்கள் அல்லது சோர்வால் சில வேளை நாம் விழிப்பாக இருக்க முடியாது, அல்லது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தங்களால் அந்த இடம் இறுகிய மாதிரி இருக்கும். அவ்வாறு இல்லாது அந்த நமது பிரம்மராந்திரத்தை நாம் தளர்வாக வைத்து கொள்ளுவோம். அந்த ஓட்டை, அந்த ராந்திரம், அந்த துளை மிகவும் முக்கியமானது. அதை நாம் தளர்வாக வைத்துக் கொள்வோம். அதில் அன்போடு நமது கவனத்தை அங்கு வைப்போம். நாம் தாயின் வயிற்றில் குழந்தையாக இருக்கும்போது தொப்புள் கொடி மூலம் தாயோடு இணைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த தாய்க்கும் அப்பால் பட்ட இந்த பிரபஞ்ச தாய், இந்த பிரபஞ்ச சக்தி அவரோடு இணைப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த துளை அவசியமாகின்றது. அதன் ஊடாக தான் அந்த இணைப்பு ஏற்படுகின்றது. எனவே அது ஒரு புனிதமான இடம். அன்னையின் வாயில் என்று சொல்லலாம். அன்னையிடம் செல்வதற்கான வாயில். மிகவும் புனிதமான இடம். அந்த இடத்தில் அன்போடு நமது கவனத்தை அங்கு கொண்டு செல்வோம். ஆறுதலாக கவனத்தை அங்கு வைத்து நாம் கவனித்து கொண்டிருப்போம். அதே நேரம் மெதுவாக நமது கவனத்தை நாம் சுழுமுனை நாடி வழியாக கீழே மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு செல்ல முடிகின்றதா என்பதையும் நாம் அவதானிப்போம். இந்த இசையை கேட்டு இது ஒரு 5 நிமிட இசை.
மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இன்று எமது ஆரம்ப வகுப்பு 3வது வகுப்பை நாம் ஆரம்பிப்போம். இன்று புதிதாக யாரும் இணைந்திருந்தால் உங்களுடைய பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பர் தாருங்கள். எமது வாட்ஸ்அப் தியான குழுவில் உங்களை இணைத்து கொள்ளலாம். அதன் மூலமே நாம் உங்களோடு தொடர்பு கொள்வோம். இதுவரை நாம் சஹயோகாவின் அறிமுகம் பார்த்தோம். ஸ்ரீ மாதாஜியை பற்றி ஸ்ரீ மாதாஜி எமது குரு. அவரிடமிருந்தே நாம் இந்த தியான முறையை கற்றுக்கொண்டோம். அவர் நாம் மட்டுமல்ல 150க்கு மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று ஸ்ரீ மாதாஜி இந்த சஹயோகா தியான முறையை அறிமுகப்படுத்தினார். ஆயிரக்கணக்கான மக்கள் அதனால் பயனடைகின்றார்கள். நீங்கள் போக போக இவை பற்றி எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பின்பு சஹயோகா என்றால் என்ன என்று பார்த்தோம். சஹஜ என்றால் ஒரு எளிமையான இயற்கையான, யோகா என்றால் இணைப்பு. இந்த வித்து பூமியோடு இணைந்து பெரிய மரமாக வளர்ச்சி அடைகின்றது, வளமடைகின்றது. அதுபோல் எமக்குள்ளும் ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளும் நன்றாக வளர்ச்சி அடைய அதற்கு தேவையான ஆற்றல் முழுவதும் அதற்குள்ளேயே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அனைத்தும் அவ்வாறே படைக்கப்பட்டிருக்கின்றது. வித்து வெளியில் தேடுவதில்லை, அதன் ஆற்றல் உள்ளுக்குள்ளேயே இருக்கின்றது. ஆனால் இணைப்பு அவசியம். இந்த இணைப்பை ஏற்படுத்தும் போது, பூமியோடு இணைப்பை ஏற்படுத்தும் போது அது முளைத்து பெரிய மரமாக வளர்ச்சி அடைகின்றது. அதனுடைய இனத்தை தழைத்தோங்க செய்கின்றது, இயற்கையை அழகுபடுத்துகின்றது, தானும் அழகாக பூத்து குலுங்கி அதனுடைய வாழ்வின் நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. அதே போல்தான் நமக்குள்ளும் இந்த ஆற்றல் இருக்கின்றது. நாம் வளமடையும் ஆற்றல், வாழ்வை செழிப்பாக கொண்டு வரும் ஆற்றல் எமக்குள்ளேயே இருக்கின்றது. ஆனால் இந்த வித்துக்கும் எமக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், எமக்கு சுதந்திரம் இருக்கின்றது, வித்துக்கு சுதந்திரம் இல்லை. பூமியோடு இணைக்கப்பட்டால் முளைத்தே ஆக வேண்டும். அது ரெண்டும். ஏனென்றால் வித்து சுதந்திரம் இல்லை. எனவே பூமியிடம் தன்னை சரணடைத்து விடுகின்றது. விழுந்தவுடன், பூமியில் போட்டவுடன் பூமி எது செய்கின்றதோ அதை ஒத்துழைத்து வருகின்றது. அந்த இயற்கை சக்தியோடு ஒத்துழைக்கின்றது. ஆனால் நாம் அப்படி இல்லை. எமது சுதந்திரத்தில் நாம் வெளியில் அலைந்து திரிகின்றோம். அந்த எமக்குள் உள்ளுக்கு இருக்கும் அந்த ஆற்றல், அந்த ஆற்றலோடு நாம் இணைவதில்லை. ஒருங்கிணைப்பு அவசியம். எனவே அந்த யோகா என்றால் அந்த ஒருங்கிணைப்பு அவசியம். அந்த உள்ளுக்கு இருக்கும் ஆற்றல் எமது மைய நரம்பு தொகுதியில் இயங்குகின்றது என்று பார்த்தோம். இந்த மைய நரம்பு தொகுதியை சூட்சும சரீரம் என்று சொல்லுவோம். எமது தூல சரீரம், அதாவது உடம்பு, அது மைய நரம்பு தொகுதி நரம்புகளால் ஆனது. ஆனால் சூட்சும சரீரம் அந்த நரம்பு தொகுதியில் இயங்கும் சக்திகள். இந்த மைய நரம்பு தொகுதி இந்த மைய நரம்பு தொகுதியில் 3 நாடிகள் இருக்கிறது. முக்கியமாக இந்த 3 நாடிகளும் 7 சக்தி மையங்களும் இருக்கின்றது.
இன்று நாம் இந்த 3 நாடிகளை பற்றி பார்ப்போம். இந்த 3 நாடிகளும் நரம்புகள். இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் இருக்கின்றது. இந்த நரம்புகள் பரிவு நரம்பு தொகுதி என்று சொல்லுவோம். பரிவு நரம்பு தொகுதி என்று சொன்னால் அந்த நரம்புகளின் இயக்கத்தை நாம் எமது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். ஆனால் நடுநாடி தன்னியக்க நரம்பு தொகுதி என்று சொல்லப்படும். இந்த தன்னியக்க நரம்பு தொகுதியால் இயங்குவது, அதாவது தானாக இயங்கும், நாம் அதை கட்டுப்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு சொன்னால் நமது சுவாசமோ இதயம் துடிப்பதோ எமது உடலில் நடைபெறும் எண்ணக்கணக்கான நிகழ்வுகள் சமன்பாடு நடைபெறுகின்றது, சக்தி மூளைக்கு செல்கின்றது. இவ்வாறு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவை எமது கட்டுப்பாட்டுக்குள் இல்லை, தானாக இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஸோ அதுவே தன்னியக்க நரம்பு தொகுதி. எனவே இந்த இடது வலது பரிவு நரம்பு தொகுதியை, அதன் இயக்கத்தை நாம் கட்டுப்படுத்தலாம். ஸோ அந்த 3 நாடிகளிலும் இயங்கும் சக்திகள் எவை? இந்த சூட்சும சரீரத்தில் நாம் இயங்கும் சக்திகளை பற்றியே நாம் பார்க்க போகின்றோம். இந்த இயங்கும் சக்திகளை, இதுவே எமது ஆற்றல், எமது வாழ்வை வளமாக்கும் ஆற்றல். ஸோ எமது வாழ்வு என்பது தனிய உணவு உண்பதும் உடலை கவனிப்பதும் அல்ல. நமக்கு மனம் இருக்கிறது, உணர்வுகள் இருக்கின்றது, நமக்கு கடந்த காலம் இருக்கின்றது, எதிர்காலம் இருக்கின்றது, நிகழ்காலம் இருக்கின்றது. ஸோ வாழ்வை செழிப்படைய தனிய உடல் மட்டுமல்ல, ஏதோ ஒரு சக்தி எமது நினைவுகளுக்கும் அப்பால் ஒரு விழிப்பு உணர்வு இருக்கின்றது. எனவே எமது சக்திக்கும் அப்பால் ஒரு சக்தி எம்மை இயக்குகின்றது என்பதை நாம் அனைவரும் மறுக்க முடியாத உண்மை. ஸோ அவற்றை பற்றி இன்று பார்ப்போம். ஸோ இன்று முதலில் முக்கியமாக நாம் இந்த சூட்சும சரீரம் 3 நாடிகளையும் 7 சக்தி மையங்களையும் கொண்டது. இந்த சக்தி மையங்களுக்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள். இந்த பெயர்கள் எல்லாம் காரண பெயர். அவை ஆற்றும் செயல்களை கொண்டு எமக்குள் இந்த சக்திகள் எமக்குள் எமது வாழ்வை எவ்வாறு வளமடைய செய்கின்றது என்பதை கொண்டு அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த 3 நாடிகளுக்கும் நமக்கு இடது நாடி, இந்த இடது நாடியை இடா நாடி என்று சொல்லுவோம். இந்த இடா நாடியில் இயங்கும் சக்தி தான் எமது ஆசைகள், உணர்வுகளுக்கான சக்தி. அதாவது எமது மன சக்தி. மனமே ஆசைப்பட வேண்டும், மனதில் ஒரு ஆசை வர வேண்டும். வாழ்வதற்கே மனதில் ஒரு ஆசை வர வேண்டும். உணர்வுகள் வாழ்வில் ஒரு உணர்வு, எமது வாழ்வு உணர்வுகளோடு சேர்ந்தது. உணர்வு இல்லாவிட்டால் சடம் என்று சொல்லுவார்கள். ஸோ எனவே இந்த இடது நாடியில் இயங்குவது இந்த சக்தி. ஸோ இந்த சக்தியை மனசக்தி அல்லது எமது மன விருப்பங்களுக்கான சக்தி, இச்சா சக்தி என்று சொல்லுவோம். இச்சை என்றால் விருப்பங்கள். இச்சா சக்தி, மனசக்தி. ஸோ இவற்றை இது பரிவு நரம்பு தொகுதியால் இயக்கப்படும் சக்தி. எனவே நாம் இவற்றை மாற்றிக்கொள்ளலாம். எமது விருப்பங்களை நாம் மாற்றலாம், உணர்வுகளை நாம் எமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். ஸோ அது இடது நாடி. இது எமது கடந்த கால வாழ்வால் நிறைய பாதிப்பை இது ஏற்படுத்துகின்றது. நல்ல பாதிப்பாகவும் இருக்கலாம், அல்லது அது எமக்கு ஒரு கூடாத பாதிப்பை தரக்கூடியவையாகவும் இருக்கலாம். அவற்றை நாம் விரிவாக பின்பு பார்ப்போம். ஸோ எமது வலது நாடியில் இயங்கும் சக்தி விருப்பம் இருக்கின்றது. விருப்பம் வந்தால் செயலாற்ற வேண்டும். ஸோ எவ்வாறு செயலாற்றுவோம்? முதலில் மனம் செயலாற்றுகின்றது. சிந்தனைகளால் செயலாற்றுகின்றோம். ஸோ சிந்திக்கின்றோம்,
விருப்பம் வந்ததும் சிந்தனைகள் வருகின்றது. சிந்தனை வந்த பின்பு நாம் செயலாற்றுகின்றோம். ஸோ எனவே இந்த வலது நாடியில் இயங்கும் சக்தி வந்து கிரியா சக்தி. கிரியை என்றால் செயல்களுக்கான சக்தி. ஸோ கிரியை என்றால் செயல்கள். ஸோ செயல்களுக்கான சக்தி. ஸோ இவ்வாறு எமது வாழ்வு நடைபெறுகின்றது. விருப்பம் வருகின்றது, பிறகு செயலாற்றுகின்றோம். ஸோ அதன் விளைவுகளை நாம் எதிர்நோக்க வேண்டி வருகின்றது. எனவே சரியான விருப்பங்கள் வந்தால் சரியாக செயலாற்றுவோம், விளைவுகளும் சரியாக இருக்கும், நமக்கு வளமானதாக இருக்கும். எனவே இந்த வலது நாடியில் இந்த செயல்களுக்கான சக்தி எமது பிராண சக்தியால் நமக்கு கிடைக்கின்றது. பிராணன் என்றால் வாயு, மூச்சு. நாம் என்னத்தை மூச்சு? காற்றை உள்ளெடுக்கின்றோம். காற்றில் எதை நாம் உள்ளெடுக்கின்றோம்? ஆக்சிஜன். ஆக்சிஜன் நமக்கு சக்தியை தருகின்றது. இந்த ஆக்சிஜனை உள்ளெடுத்து உடலில் பெரிய விளையாட்டுகள் எல்லாம் நடைபெறுகின்றது. செயல்கள் நடைபெற்று சக்தி வந்து நமக்கு செயல்களுக்கான சக்தி வருகின்றது. ஸோ இந்த செயல்களையும் நாம் எமது கட்டுப்பாட்டுக்குள் வைக்கலாம். ஸோ இது கூடுதலாக எமது இடது நாடியில் தங்கி இருக்கின்றது, எமது விருப்பங்களில் தங்கி இருக்கின்றது. விருப்பம் மனசக்தியில், விருப்பத்தில் தூய்மை, மனசக்தியில் உறுதி இருந்தால் எமது செயல்களும் நல்லவையாக அமைந்து விடுகின்றது. எனவே இந்த ரெண்டையும் நாம் எமது கட்டுப்பாட்டுக்குள் நாம் கொண்டு வரலாம். ஸோ இந்த செயல்கள் தூய்மையாக இருக்க வேண்டுமானால் எமது கவனம் தூய்மையாக இருக்க வேண்டும். எனவே இந்த கவனத்தையும் நாம் எமது கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். வெளியில் அலைய விடாது, ஃபோக்கஸ் என்று சொல்வார்கள். ஒரு குறிக்கோளை நோக்கி நாம் நல்ல குறிக்கோளை நோக்கி எமது கவனம் இருந்தால் ஸோ செயல்களும் நல்லவையாக அமைகின்றது. எனவே அதன் விளைவுகளும் நல்லவையாக அமைகின்றது. ஸோ மூன்றாவது நாடி. ஸோ இதுவே எமது சாதாரண வாழ்க்கை. இடது நாடி, வலது நாடி. விருப்பம் வருகிறது, செயலாற்றுகின்றோம், அந்த விளைவுகளை சந்திக்கின்றோம். இதுவே சாதாரண உலக வாழ்க்கை. ஸோ இதற்கும் அப்பால் ஏதாவது இருக்கின்றதா? இந்த உலக வாழ்க்கையில் சவால்கள் நிறைந்தவை, துன்பங்கள் நிறைந்தவை, பிரச்சனைகள் நிறைந்தவை, மனக்குழப்பங்கள் நிறைந்தவை. ஸோ இதற்கு தீர்வு என்ன? ஸோ இப்பொழுதுதான் இந்த மூன்றாவது நாடி, தானாக இயங்கும் நாடி வருகின்றது. இந்த நாடியை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இல்லை. ஆனால் இதில் ஒரு சக்தி இயங்குகின்றது. அந்த அதில் இயங்கும் சக்தி மேலதிக ஆற்றல் வந்து எமது முள்ளந்தண்டின் அடிப்பாகத்தில் இருக்கும் இந்த முக்கோண வடிவமான புனித எலும்பு என்று சொல்வார்கள். இந்த புனித எலும்பில் உறைந்திருக்கின்றது. இது ஒரு சுருள் வடிவமான சக்தி. அதனால்தான் இதற்கு குண்டலினி என்ற பெயர். குண்டல் என்றால் சுருள் என்று பெயர். ஸோ இந்த சக்தி தான் நமக்கு என்னத்தை தருகின்றது? இணைப்பை தருகின்றது. அந்த வித்து பூமியில் முளைத்து பூமியில் விழுந்ததும் முளைக்க ஆரம்பிக்கின்றது. எந்த சக்தி அதை முளைக்க பண்ணுகின்றது? வித்தில் உள்ளதும் பூமியில் இருக்கும் ஆற்றல் ரெண்டும் சேர்ந்து முளைக்க பண்ணுகிறது. அதுபோல்தான் நமக்குள்ளும் நாம் இந்த உலக வாழ்விற்கு அப்பால் ஒரு தூய்மையான நல்வாழ்வுக்கு செல்லும் ஞானத்தை பெற வேண்டுமானால் இந்த ஞானம் இந்த சக்தியில் இருக்கின்றது. இது எமது மன உறுதியாகும். எமது தூய விருப்பத்துக்கான சக்தி, மன உறுதிக்கான சக்தி இது உறைந்திருக்கின்றது. ஸோ இந்த வாழ்க்கை இது என்ன என்று சலித்து விட்டவர்களுக்கு அந்த தேடுதல் இருக்கின்றது. ஓகே, இந்த உலக வாழ்வுக்கும் அப்பால் என்ன இருக்கின்றது? ஏன் இந்த மாதிரி குழப்பங்கள்? நான் ஏன் இந்த உலகுக்கு வந்தேன்? நான் யார்? ஏன் இல்லை இவ்வாறு தான் இது சுழன்று கொண்டே இருக்க வேண்டுமா? இந்த பிரச்சனைகளுக்குள், மன குழப்பங்களுக்குள், எந்த நாளும் போராட்டத்துக்குள்
இருக்க வேணுமா, இதற்கு மேலால் ஏதாவது இருக்கின்றதா என்று எம்மை அறியாமலே நாம் தேட ஆரம்பிக்கின்றோம். ஸோ தேட ஆரம்பிக்கும் போது இந்த சக்தி வெளிப்படைய ஆரம்பிக்கின்றது. ஸோ சரியான ஒரு குரு வழிகாட்டல் இருந்தால் அது இலகுவாக நடைபெறுகின்றது. நமக்கு இலகுவாக அந்த வழியை நாம் பின்பற்றி கொண்டு போகலாம். ஸோ இதுவே சயோகா தியானம். ஸோ இந்த இணைப்பு எதோடு இணைகின்றோம், நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த சக்தியோடு நாம் இணைகின்றோம். இணையும் போது எமது வாழ்வு பலமடைகின்றது. இந்த சக்தி எம்மை வழிகாட்டுகின்றது, எமக்கு ஞானத்தை அறிவை தருகின்றது. இந்த அறிவும் நாம் கடந்த வகுப்புகளில் பார்த்தோம், புத்தகங்களில் கிடைக்காது, அனுபவ ரீதியாக நாம் பெற்றுக்கொள்ளும் அறிவு. இப்போது நெருப்பு சுடும் என்று புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். நாம் எவ்வாறு நம்புவது? கையை வைத்து பார்த்தால்தான் தெரியும் சுடும் என்று. அதுவே ஞானம். புத்தகத்தில் படிப்பது அறிவு, நெருப்பு சுடும் என்று நாம் சிறு குழந்தைகளில் அம்மா சொல்லியிருப்பார், புத்தகம் இல்லை, அம்மா சொல்லியிருப்பார் நெருப்பில் கை வைக்காதே, கிட்ட போகாதே, சுடும் என்று. ஆனால் எங்களுக்கு தெரியாது. மற்றவர்களை பார்த்தும் நாம் அறிந்து கொள்ளலாம், நெருப்பில் கை வைத்தவர்கள் என்ன மாதிரி அதற்கு எதிர்வினை புரிகிறார்கள் என்பதை பார்த்தும் நாம் அறிந்து கொள்ளலாம், கை வைப்பது ஆபத்தானது என்று. அல்லது கை வைத்தும் நாம் பார்க்கலாம். ஸோ இதுவே ஞானம். ஞானம் என்பது நாமே அனுபவித்து தெரிந்து கொள்வது, அல்லது மற்றவர்களை பார்த்து புத்திசாலித்தனமாக பெற்றுக்கொள்வது ஞானம். ஸோ இந்த ஞானம் நமக்கு இந்த வாழ்வு, இந்த மனக்குழப்பமான வாழ்விலிருந்து தெளிவடைவதற்கு மிகவும் அவசியம். எனவே இந்த 3 நாடிகளை பற்றி இன்று பார்ப்போம். ஸோ இதில் ஒழுங்கான பயிற்சி அவசியம். எனவே காலை மாலை என்ன செய்ய வேண்டுமென்றால் அமைதியாக இருந்து உங்கள் கவனத்தை உள்முகமாக கொண்டு செல்லுங்கள். பிரம்மராந்திரத்தை அன்போடு கவனியுங்கள். கவனத்தை உள்முகமாக கொண்டு செல்லுங்கள். மனமுடலை அமைதியாக வைத்து கொள்ளுங்கள். ஸோ இவ்வாறே மெதுவாக நீங்கள் இந்த தியான பயிற்சியை ஒழுங்கான பயிற்சியாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரலாம். ஸோ இப்பொழுது நாம் அனைவரும் நீங்கள் ஒரு ஒளி ஏற்றி வைக்கலாம். ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படம் தேவையாய் அடுப்புக்கு இருக்கிறாங்க, புகைக்குது, சுடுதண்ணி வைக்கிறாங்க. ஒரு ஒளியை ஏற்றி வையுங்கள். மற்றும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படம் உங்களுக்கு தேவையாயின், தியானத்துக்கு தேவையாயின் நமக்கு அறிய தாருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இருந்தால் அதன் மூலம் நமக்கு அறிய தாருங்கள், அனுப்பி வைப்போம். ஸோ இப்பொழுது தியான நிலைக்கு செல்லுவோம். கவனத்தை எமக்குள் கொண்டு வாருங்கள். இது தியான நிலையில் மட்டுமல்ல, நாம் எப்பொழுதும் அந்த இடத்தை அன்போடு, எமக்கு நேரம் கிடைக்கும் நேரம் அன்போடு அந்த இடத்தில் நாம் கவனத்தை வைத்து ஒரு ஆறுதலான நிலையில் இருக்கலாம். அதுவே தியான நிலை, அமைதி நிலை. அந்த நிலையில் நீங்கள் உள்ளுக்குள் நடைபெறும் மாற்றங்களை கவனிக்கலாம். அமைதியை உங்களுக்கு முதலில் தரும். ஸோ இங்கு பொறுமை அவசியம், மன அமைதி அவசியம், சாட்சி நிலை அவசியம். இந்த சாட்சி நிலை என்றால் என்னென்று நீங்கள் கேட்கலாம். இந்த சாட்சி நிலை என்பது மனதில் எதிர்வினை இல்லாத நிலை. மனதில் என்ன எதிர்வினை என்றால் என்ன? இப்போ நாம் தியானத்தில் அமைதியாக இருக்கிறோம், பிரம்மராந்திரத்தில் கவனத்தை வைக்கின்றோம். மனதின் எதிர்வினை என்றால் சில வேளைகளில் சந்தேகங்கள் வரும். இது என்ன, இது புதிதாக இருக்கின்றது, இது எனக்கு வேலை செய்யுமா, இதற்கு நான்
எனக்கு உகந்ததா, அந்த மாதிரியான சந்தேகங்கள் மனதில் எழும்பலாம், அல்லது பல பிரச்சனைகள் மனதில் வந்து உங்களை குழப்பலாம். இவையே எதிர்வினை. எனவே மனதை நாம் சொல்லுவோம் அமைதியாக இருக்குமாறு. ஏனென்றால் எமது மனம் என்பது எமது கடந்த கால அனுபவங்கள், நினைவுகள், அது மற்றும் எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள், கவலைகள். ஸோ இவையாலேயே எமது மனதில் எண்ணங்கள் வருகின்றது. நாம் யோசித்து பார்த்தால் எமக்குள் இருக்கும் ஞானம் என்பது, அறிவு என்பது ஒரு சிறு துளி அளவு. இந்த மாபெரும் பிரபஞ்சம் அறிவு ஒரு பெரிய கடல். எனவே இந்த எமது அறிவுக்குட்பட்ட, எமக்குள் இருக்கும் அந்த அறிவுக்கு உட்பட்ட அந்த அளவுக்குத்தான் நம்மால் சிந்திக்க முடியும். அதற்கு மேல் நமக்கு தெளிவு இல்லை. எனவே இந்த மன தெளிவை தராத இந்த எண்ணங்களை நாம் சொல்லுவோம் சற்று அமைதியாக இருக்குமாறு சொல்லிவிட்டு எமது கவனத்தை அமைதியாக பிரம்மராந்திரத்தில் வைப்போம். அந்த உச்சிக்குழி பகுதி சிறு குழந்தைகளில் மென்மையான பகுதியாக இருந்த இடம். ஸோ இப்பொழுது நாம் ஸ்ரீமாதாஜியின் ஒரு உரையை கேட்போம். 3 நாடிகளை பற்றிய ஒரு சிறிய உரை, ஒரு 3-4 நிமிட உரை, 3 நிமிட உரை. ஸோ நானும் விளங்கப்படுத்தினேன். ஸ்ரீமாதாஜியிடம் நேரடியாகவும் கேட்போம். அவர் நேரடியாக படம் மூலமாக ஸ்ரீமாதாஜி விளங்கப்படுத்துகின்றார். எனவே ஒரு நல்ல ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். All right. So now I will first tell you about the 3 energies which are working within us. The first energy, that is on the left hand side in blue color, see a deep blue color, is the energy of our desires. Now it caters to our past and is called as the moon energy, Chandra Nadi. Now, this energy is the one we use when we think of our past, our emotions, and we also use it when we get conditioned. So this energy creates within us an institution which we call as conditioning, or we can call it as superego. In Sanskrit it's a Manashakti on the left hand side. Now the another one is the energy which is on the right hand side. The energy. This is the energy that we use for our mental and physical work. Is the energy of action, Kriya Shakti. You can call it Prana Shakti. This caters for our future, also for the futuristic thing, futuristic thinking, planning. Now we have in the center third energy. This energy has given us human awareness, is the evolutionary energy. This energy is the one which is represented in the gross as parasympathetic nervous system. And the other 2 energies are left sympathetic and right sympathetic, expressed as manifested as.
ஸோ மிக ஸ்ரீமாதிஜி அழகாக கூறியதை நாம் அனைவரும் கேட்டோம். ஸோ இடது நாடி நமது கடந்த காலம், அதாவது அதுவே மனசக்தி. மனசக்தி என்பது கடந்த கால நினைவுகள், கடந்த காலத்தில் நாம் அறிந்தவை, கற்றுக்கொண்டவை அனைத்தும் அந்த மனசக்தியாக இருக்கின்றது. இந்த இடது நாடி எமது மூலாதாரம், அதாவது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் ஆரம்பித்து இடது பக்கமாக சென்று, இது அனைத்தும் எமது ஸ்பைனல் கோட் முள்ளந்தண்டுக்குள் இருக்கின்றது, சென்று நெற்றியில் குறுக்கிட்டு எமது வலது பக்க தலையில் மமகாரமாக முடிகின்றது. மமகாரம் இதுவே மனக்கட்டுப்பாடுகள், மனசக்தி ஆக எமக்குள் வருகின்றது. ஸோ இது கடந்த காலத்திலிருந்து வருவது எமது ஆசைகள், உணர்வுகள். வலது நாடி எமது இரண்டாவது சக்தி மையத்தில் ஆரம்பித்து வலது பக்கமாக சென்று நெற்றியில் குறுக்கிட்டு இடது பக்க தலையில் எமக்கு அகங்காரமாக முடிகின்றது. ஸோ இதுவே எமது மன கிரியாசக்தி, பிராணசக்தி. இது எமது மன தொழிற்பாடுகளுக்கும், அதாவது எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் காரணமான சக்தி. இந்த எண்ணங்கள் செயல்களில் நாம் சாதித்து விட்டால் எமக்கு அகங்காரம் வருகின்றது. ஸோ இது எமது எதிர்கால வாழ்வுக்கான சக்தி. இல்ல நான் போல இது தொடர்ச்சி போயிட்டேன். சரியா? ஸோ எதிர்கால வாழ்வு. அப்போ ஸோ எமது ஆசைகள் வருகின்றது. அந்த ஆசைகளை நாம் செயல்படுத்துகின்றோம். அதுவே எமது வாழ்வு. ஸோ கடந்த காலத்திலிருந்து ஆசைகளை உருவாக்குகின்றோம். இவ்வாறு செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும் என்று. பிறகு அதற்கு நாம் செயல்படுகிறோம். அது வலது நாடி பரிவு நரம்பு தொகுதியால் நடைபெறுவது. பராசிம்பத்தட்டிக் தன்னியக்க நரம்பு தொகுதியால் நிகழ்வது தான் நமது நடுநாடி. எனவே இவற்றை நாம் சமநிலைப்படுத்த வேண்டும். ஏன் நாம் சமநிலைப்படுத்த வேண்டும்? ஏனென்றால் நமது இடது நாடியில் நாம் தவறாக போயிருந்தால் நாம் மன சோர்வுகளுக்கு ஆளாகி இருப்போம். மன நோய்கள், மன பிரச்சனைகள். இதனால்தான் இது சமநிலையற்ற தன்மை. அதே போல் எமது எதிர்காலத்திலும் நாம் அளவுக்கு மீறி செயல்பட்டிருந்தால் வாழ்வே கையை விட்டு போய் எல்லாம் ஒரே எமக்கும் எமது தகுதிக்கு அப்பாற்பட்ட செயல்களில் நாம் இறங்குகின்றோம். செயலாற்ற முடியாது மன அழுத்தங்களுக்கு உள்ளாகின்றோம். இதனால் உடல் நோய்களுக்கு ஆளாகின்றோம். ஸோ முக்கியமாக இடது நாடி எமது மன நோய்களையும், வலது நாடி உடல் நோய்களையும் நமக்கு தருகின்றது. ஸோ அங்கு நடுநாடியில் சிந்திக்க நேரமில்லை. இதுக்குள் சிக்கிக்கொண்டே எப்பொழுதும் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே இவற்றை அமைதிப்படுத்துவது, சமநிலைப்படுத்துவது முக்கியமாகின்றது. ஸோ இன்று அந்த சமநிலையை நாம் பார்ப்போம். ஸோ நடுநாடியில் இயங்கும் சக்தியே முன்னேற்றத்துக்கான சக்தி. எமக்கு அறிவை, அதாவது ஞானத்தை தந்து எமது மனதை தெளிவடைய செய்து, எம்மை ஆறுதல் அடைய செய்து, அமைதி அடைய செய்து, வாழ்வை நிதானமான பாதைக்கு எம்மை, அந்த நிதானமான ஒரு வாழ்வை ஆரம்பிக்க எமக்கு உதவுவது இந்த நடுநாடி. ஸோ முதலில் நாம் இரு கைகளையும் பூமியில் வைப்போம். இரண்டு கைகளையும் பூமி தத்துவத்தில் வைப்போம். நீங்கள் நாற்காலியில் இருந்தால் உங்களுடைய விரல்களை பூமியை நோக்கி இரண்டு பக்கம் ரெண்டு கைகளையும் வைத்து விரல்களை பூமியை நோக்கி வையுங்கள். ஸோ இலகுவாக இருங்கள்.
நிலத்தில் இருந்தால் நீங்கள் அவ்வாறு நீங்கள் வைக்கலாம். வைத்து இப்பொழுது ஒரு சிறிது நாம் தியான நிலைக்கு செல்லுவோம். தியான நிலை என்பது நமது கவனத்தை பிரம்மராந்திரத்தில் கொண்டு வந்து, அதாவது உச்சிக்குழியில் கொண்டு வந்து அமைதியாக கவனிப்போம். உச்சிக்குழிக்கு உள்முகமாக நமது கவனத்தை எடுத்து செல்லுவோம். ஒரு அங்குலம் உள்முகமாக, அதே நேரம் வெளியிலும் ஒரு அங்குலம். ஸோ அந்த இடத்தை நாம் கவனிப்போம். உச்சிக்குழிக்கு வெளியிலும் உள்ளுக்கும் ஒரு அங்குல ஆழத்துக்கு நமது கவனத்தை நாம் கொண்டு செல்லுவோம். மெதுவாக சுவாசத்தையும் கவனிப்போம். நமது சுவாசம் நமது கவனத்தோடு மெதுவாக அமைதி அடையட்டும். எந்த சுவாச பயிற்சியும் தேவையில்லை. சாதாரணமான சுவாசத்தை நாம் கவனிப்போம். ஸோ நமது கவனத்தோடு அது அமைதியாக நடைபெறட்டும். எமது இந்த உடல் சக்கரங்கள், நரம்புகள், நாடிகள் அனைத்தும் 5 பஞ்ச தத்துவங்களால் ஆனது. பஞ்ச தத்துவங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். எனவே எமது உடல் அதனால் ஆனது. அதனுடைய அந்த பஞ்ச தத்துவங்கள் வெளியில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. முக்கியமாக பூமியில் நிறைந்திருக்கின்றது. இவை அனைத்தும் அதனாலேயே பூமி கிரகம் உயிர் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கின்றது. ஸோ அவற்றோடு நாம் தொடர்புடையவர்கள். எனவே அவை மூலமாக நம்மை நாம் சுத்திகரித்து கொள்ளலாம். எனவே இங்கு ஒரு பிரார்த்தனையை வைப்போம். இந்த பிரபஞ்ச சக்தியே இந்த அனைத்து பஞ்ச தத்துவங்களையும் இயக்குகின்றது. எனவே நாம் கேட்போம், தாயே, அந்த அன்பு சக்தி, அந்த தெய்வீக சக்தியை கேட்போம். தாயே, பூமி தத்துவம் மூலம் எனது நாடிகளை தூய்மைப்படுத்தி தாருங்கள். ஒரு மன அமைதியை உணர முடிகின்றதா? பிரம்மராந்திரத்தில் ஒரு தளர்வை உணர முடிகின்றதா? பிரம்மராந்திரத்தில் சூடாக இருந்தால் ஒரு குளிர்ச்சி மெதுவாக வருவதை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். முதலில் மன அமைதி தான் முக்கியம். இப்பொழுது நமது இடது நாடியை சமநிலைப்படுத்துவோம். குறிப்பாக இப்பொழுது இடது கையை நாம் அடுக்கி கொண்டு வருவோம். வலது கையை பூமியில் வைத்துக் கொள்வோம். ஸோ இடது கை 5 விரல்களும் நன்றாக திறந்திருக்கட்டும். இந்த விரல் நுனிகளில் எமது இந்த 7 சக்தி மையங்களில் இருந்தும் நரம்புகள் வந்து முடிவடைகின்றது. அவையை நாம் பின்பு விளக்கமாக பார்ப்போம். இப்பொழுது நாம் முக்கியமாக எமது கடந்த காலம் எமக்கு சரியானதாக இல்லாத விட்டால் அந்த மனதில் நிறைய பாதிப்புகள் இருக்கும். இவை இந்த இடது நாடி முடிவில் மமகாரம், சூப்பர் ஈகோ என்று சொல்லுவோம். மன கட்டுப்பாடுகள், மன சோர்வுகளாக அதுக்குள் இருக்கும். நமது கடந்த காலத்தில் நாம் கட்டுப்பாட்டுகளுக்குள் வாழ்ந்திருப்போம். ஒரு சுதந்திரம் இல்லாது பிழையான கட்டுப்பாடுகள், பிழையான வாழ்க்கை, பிழையான எண்ணங்கள், இவை எம்முடையதாக இருக்கலாம் அல்லது நாட்டின் சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். எதுவானாலும் பாதிப்பு எமக்கே.
எனவே நாம் அந்த பாதிப்புகளை விலக்கிவிட வேண்டும். ஸோ இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனது இடது நாடி பாதிப்புகள் அனைத்தையும் என்னிடமிருந்து பூமி தத்துவம் மூலம் அகற்றி விடுங்கள். இடது நாடி முதலாவது சக்தி மையமான மூல ஆதார சக்தி மையத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. நமது வாழ்வின் மூல ஆதாரம் இது பூமி தத்துவத்தால் ஆளப்படும் சக்தி மையம். எனவே பூமி தத்துவம் இங்கு நமக்கு உதவிக்கு வருகின்றது. தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்துங்கள். கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், வேண்டாத மன கட்டுப்பாடுகள், வேண்டாத பழக்க வழக்கங்கள், மன சோர்வுகள் என அதனால் ஏற்பட்ட மனத்தாக்கங்கள், மனநோய், அதற்கு காரணமான எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக அகற்றி விடுங்கள். இப்பொழுது நமது இடது கை 5 விரல் நுனிகளையும் அவதானிப்போம். உள்ளங்கையையும் அவதானிப்போம். வலது கையையும் அவதானிப்போம். பூமியை நோக்கி வைக்கின்றோம். அதே நேரம் நமது பிரம்மராந்திரம் அது மிகவும் முக்கியம். அந்த ஓட்டை மூலமாகவே அனைத்தும் நடைபெறுகின்றது. கடந்த காலத்தில் நடைபெற்ற சில சம்பவங்கள் மனதிலிருந்து அகல சில பேருக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஒளி தத்துவத்தை பயன்படுத்தலாம். அடுத்த வகுப்பில் நாம் அதை பற்றி பார்ப்போம். எனது இடது நாடியில் எனது மன சக்தியை தூய்மைப்படுத்தி தாருங்கள் தாயே. எனது இச்சா சக்தியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது ஆசைகள் தூய்மையாக இருக்க எனது இச்சா சக்தியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது உணர்வுகள் தூய்மையாக இருக்க எனது மனசக்தியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். தூய்மையே எமது மூல ஆதாரம், எமது வாழ்வின் மூல ஆதாரம். இந்த தூய்மை மிகவும் அவசியம். தூய்மை என்னும் போது மனதில் கள்ளம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவில்லாத ஒரு இலகுவான தூய ஆத்மா நான். கடந்த காலம் முடிந்த ஒன்று. இப்பொழுது எமது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். ஸோ ஒளி தத்துவம் நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அடுத்த வகுப்பில் நாம் இதை பயிற்சி செய்வோம். எனவே ஒவ்வொருவரும் மெழுகுதிரியை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வாருங்கள். எந்த நாடி நீங்கள் தூய்மைப்படுத்துகிறீர்களோ அது அந்த கை திறந்து நுண்ணதிர்வுகளை வாங்கும் கையாக இருக்க வேண்டும். ஸோ இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இப்பொழுது ஆகாய தத்துவம் இதை நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ஸோ நமது இடது நாடியில் முக்கியமாக உடல் நோய்களுக்கு ஆளாகின்றோம். ஏனென்றால் இது செயல்களுக்கான சக்தி. இவற்றை அதிகமாக பயன்படுத்தும் போது உடல் சக்தி விரயமாகி சமநிலை இழந்து நோய்கள் ஏற்படுகின்றது. ஸோ இதில் கேட்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள்.
எனது வலது நாடியில் இயங்கும் கிரியா சக்தியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். பிராண சக்தியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். பிராண சக்தியை எவ்வாறு தூய்மைப்படுத்துவது? எமது சுவாசம் ஒழுங்காக அமைதியாக நடைபெற வேண்டும். மற்றும் கவனம் வெளியில் அறையாமல் எமது பிரம்மராந்திரத்தில் இருக்க வேண்டும். தூய்மையாக இருக்க வேண்டும். பொறுமையோடு அமைதியோடு நாம் கவனிப்போம். இந்த மனதையும் உடலையும் ஆறுதல் படுத்த வேண்டுமாயின் நமது எதிர்கால கவலைகளை நாம் விட வேண்டும். எதிர்காலம் இன்னும் நிச்சயமற்றது. எனவே அதை பற்றி நாம் அதீத கவலை தேவையில்லை. சிறு கவலைகள் இருக்கலாம், அவையும் மறைந்துவிடும். இப்பொழுது நீங்கள் சரியாக இருந்தால், நிகழ்காலம் சரியாக இருந்தால், உங்களுடைய வாழ்வின் நோக்கம், வாழ்வின் விருப்பங்கள் சரியாக இருந்தால் செயல்களும் சரியாக அமையும். எனவே எதிர்காலம் பாதுகாப்பாக வரும். எனவே நாம் கேட்போம், தாயே எனது வலது நாடியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், பயம், அதீத சிந்தனைகள், உணர்வு, எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடல், அதீத திட்டமிடல், அதனால் வெற்றி ஏற்பட்டால் அகங்காரம் வருகிறது, தோல்வி ஏற்பட்டால் கவலை வருகின்றது. அதனால் ஏற்படும் உடல் நோய்கள், உபாதைகள் அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக வெளியேற்றி விடுங்கள் தாயே. எனது கவனத்தை தூய்மைப்படுத்தும் ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. இந்த அதீதமான மன தொழிற்பாடு, உடல் தொழிற்பாடுகளால் உடலில் வெப்பம் அதிகரிக்கின்றது. இந்த வெப்பத்தை தணிப்பதற்கு இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு மிகவும் உதவி செய்யும். ஸோ அடுத்த முறை நீங்கள் இந்த உப்பு நீருக்கு தயாராக வாருங்கள். நான் குரூப்பில் என்னென்ன தேவை என்பதை நான் போட்டு விடுகின்றேன். மற்றும் உடனடியான தீர்வுக்கு, உடல் வெப்பம் அதிகமாக இருந்தால் ஒரு ஐஸ் பொதி நீங்கள் ஒரு முதலுதவி மாதிரி வீட்டில் தயாராக வைத்திருக்கலாம். நாம் அனைவரும் முதலுதவி பெட்டி வைத்திருப்போம். காயப்பட்டால் உடனடியாக ஏதாவது மருந்து போடுவதற்கு, அடிபட்டு வந்தால் எண்ணெய் போடுவதற்கு அவ்வாறு வைத்திருப்பது போல் ஒரு ஐஸ் பொதி நீங்கள் வாங்கலாம். வாங்கி வைத்திருந்தால் நமது வலது பக்க மேல் வயிற்று பகுதியில் கல்லீரல், லிவர் இருக்கின்றது. நமது உடலில் இருதயம், மூளை, அதோடு சமமாக முக்கியமான அடுத்த உறுப்பு கல்லீரல். இது பல பேருக்கு தெரியாது. கல்லீரலும் நமது இருதயம், மூளை மாதிரி முக்கியமான இந்த 3 உறுப்புகளில் ஒன்றாகும். இந்த கல்லீரல் வெப்பமடைகின்றது. அதனால் செயல்களை சமநிலை இழந்து செயல்களை சரியாக செய்ய முடியாது போகின்றது. இதனாலேயே பெருமளவான உடல் நோய்கள் வருகின்றது. எனவே இந்த கல்லீரலில் ஒரு 5 நிமிடம் நாம் இந்த ஐஸ் பொதி வைக்கலாம். ஸோ இன்று நாம் ஐஸ் பொதி இல்லை, எமது இடது கையை கல்லீரலில் வைப்போம். எமது வலது பக்க மேல் வயிற்று பகுதி.
எமது வலது பக்க மேல் வயிற்று பகுதியில் எமது இடது கையை வைப்போம். வலது கை மடியில் திறந்திருக்கட்டும். இப்பொழுது கண்களை நாம் மெதுவாக மூடி நாம் கேட்போம், தாயே எனது கல்லீரலுக்கு வாருங்கள். நமது இந்த குண்டலினி தாய் சக்தியை நாம் கேட்கின்றோம். தாயே எனது கல்லீரலுக்கு வாருங்கள். எனது கல்லீரலுக்கு வெப்பத்தை தனிவடைய செய்து கல்லீரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். இந்த நடு நாடியில் இயங்கும் சக்தியே எமது உள் இயக்கங்களை கவனித்துக் கொள்கின்றது. அந்த சக்தியை நாம் கேட்போம், தாயே எனது கல்லீரலுக்கு வாருங்கள். இவ்வாறு நீங்கள் வாருங்கள் என்று கேட்கும்போது ஏதாவது உணர முடிகின்றதா? இந்த சக்தி கல்லீரலுக்கு வரும்போது கல்லீரலின் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி அடைவதை நாம் காணலாம். அமைதியாக கவனியுங்கள். கவனத்தை பிரம்மராந்திரத்தில் உச்சிக்குழியில் வைத்து பொறுமையாக அமைதியாக கவனியுங்கள். மனதில் சந்தேகம் வேண்டாம். அமைதியாக கவனியுங்கள். தாயே எனது கல்லீரலிலும் எனது உடலிலும் இருக்கும் மேலதிக வெப்பத்தை வெளியேற்றி எனது கல்லீரலை குளிர்ச்சி அடைய செய்து கல்லீரலின் தொழிற்பாடுகளை சீரமைத்து தாருங்கள். எண்ணங்கள் வந்தால் அவற்றை அமைதியடைய சொல்லுங்கள். அவற்றை நாம் மன்னித்து விடுவோம். மன்னித்து அமைதியடைய விட்டு விடுவோம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். இந்த அனுபவத்துக்கு பின்பு நாம் ஸ்ரீ மாதாஜியின் இன்னும் ஒரு சிறிய உரையை கேட்போம். நீங்கள் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். கல்லீரலில் குளிர்ச்சியை உணர முடிந்ததா அல்லது இன்னும் வெப்பமாகத்தான் இருக்கின்றதா? பிரம்மராந்திரத்தில் அமைதியை உணர முடிந்ததா? குளிர்ச்சியை உணர முடிந்ததா? மனம் அமைதியாக இருக்கின்றதா? எண்ணங்கள் குறைந்ததா? தயவு செய்து கேளுங்கள். ஏனென்றால் சயோகா அனுபவம் மூலமாகவே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நாம் எல்லோரும் உண்மையில் உங்களுக்கு இருக்கும் வசதி நாம் 1996ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த வசதி இல்லை. இவ்வாறு ஜூம் மீட்டிங்கள் இல்லை, கம்ப்யூட்டர்ஸ் இல்லை, தொலைபேசி கூட இந்த மாதிரியான வசதியான தொலைபேசிகள் அந்த நேரம் இல்லை. ஒரு கிழமைக்கு ஒரு தடவை நாம் வகுப்புகளுக்கு நேராக செல்ல வேண்டும். வகுப்புகள் பதிவு வீடியோக்கள் இல்லை. ஸ்ரீ மாதாஜியின் அருளுரை கேட்பதென்றால் அந்த டேப்பை நாம் யாரிடமாவது வாங்கி கொண்டு வர வேண்டும்.
ஆனால் உங்களுக்கு எவ்வளவோ வசதியாக இருக்கின்றது. எனவே அந்த வசதிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கேளுங்கள். யாராவது ஒருவர் கேட்டால் அது மற்றவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும். மச்சான் சொல்லுங்க. கல்லீரல்ல இது நான் குளிர்ச்சிய இருந்ததை உணர்ந்தேன். கல்லீரல் குட் குட். மற்றவர்கள் வேறு யாராவது? சூடாக இருந்தால் தொடர்ந்து கையை வைத்திருங்கள். கொஞ்ச நேரம் அது அப்படியே மெதுவாக குளிர்ச்சி அடையும். ஏன்னா அந்த சூடு தனிய வேணும். மெதுவாக அந்த சூடு விலக வேணும். விலகி அந்த கல்லீரல் குளிர்ச்சி அடையும் போது உங்களுடைய மனம், முக்கியமாக உங்களுடைய கவனம் ஒரு தூய்மை அடைந்து ஒரு அமைதி அடையும். உடல் மனம் ஆறுதல் அடையும். பழையவர்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. மற்றவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும். ரெண்டு 3 வருடமாக தியானத்தில் ஈடுபடுபவர்கள் இருக்கிறீர்கள். வணக்கம் வந்து சொல்லுங்க வதனா. குளிர்ச்சியாக இருந்தது, உணரக்கூடிய இருந்தது. ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே, ஸோ உணர முடியாவிட்டால் கவலை வேண்டாம். கொஞ்சம் ஒரு ஒழுங்கான பயிற்சி அவசியம். ஸோ 2-3 கிழமை நீங்கள் ஒழுங்காக பயிற்சி செய்யுங்கள். ஸோ இப்பொழுது நாம் ஸ்ரீமாதிஜியின் ஒரு அறிவுரையை கேட்போம். சமநிலை பற்றிய, இடது வலது நாடி சமநிலை பற்றிய ஒரு உரை. ஸோ இதுவும் ஒரு 7 நிமிட உரை. So we'll have the experience now. Will take about 5 minutes for you, because if all the chakras are discussed, already the attention is on that. It's very simple to put your hands towards me. ஸோ ஸ்ரீமாதிஜியோடு நாம் இந்த பயிற்சியை செய்வோம் மீண்டும். Just put your hands towards me. Just like this. Left. Now left hand towards me and right hand towards the Mother Earth will give you a balance. You need not close your eyes just now. Let's see. Put your right hand towards the Mother Earth. As I told you yesterday, left side is our conditioning. Conditioning, subconscious and collective subconscious. Very much at work here. But also is an emotional side. Now put your right hand towards me and left hand towards the sky. Right hand towards me. Right hand towards me like this. Left hand towards the back.
Are you feeling the cool breeze in the hand? You are already thoughtless, there's no thought. But just see if you are feeling the cool breeze. Much better. Are you? Let's see. All right? Are you feeling any cool breeze in the hand? All right. Now put your left hand on top of your head. Just here. Fontanelle bone area. Are you feeling? It's a very subtle thing. Are you? Pay attention. Working out. Good? All right. Now change over. See the left hand with the right hand. Just pay attention there. See. Believe that you are the spirit. So just you have to say in your heart, I am the spirit. In your heart. Say it 7 times. It will work out. Releasing. Is it all right? Are you feeling the heat coming out? Little heat. All right. Now turn. Change. See now. All right. There. Amazing. Ah. Now just see if it is working. Cool breeze. Feel it. Just put your hands like this. It's good. You're all thoughtless. If you see there's no thought in your mind. And complete silence. Enjoy this. This moment is going to transform your life. Take it from me. You may not realize today, but you'll realize it very soon. Strong. Have faith in yourself. That's the main thing. It's beautiful.
ஸோ இந்த அனுபவம் எவ்வாறு இருந்தது? மச்சான் ஆஹா. என்னடா அந்த ஊதுறது இருக்கல்லோ ஓ அப்படியே தொடர்ச்சியா ஊதுறா அது கொஞ்சம் நல்ல அந்த குளிர்மையா ஒரு ஃபுல்லா குளிர்மை தார மாதிரி இருக்குது கம்பு. ஓ எங்க குளிர்ச்சியா இருந்தது உங்களுக்கு? கையெல்லாம் டக்குண்டு குளிர்ந்துட்டது கை. ஆஹா. மற்றது உச்சியில கொஞ்சம் அந்த வெப்ப காற்று வெளியேறினதெல்லாம் தெரிஞ்சது. ஓ வெரி குட் வெரி குட். ஸோ ஸ்ரீமாதஜி வந்து ஒரு அன்பான குரு. அவ ஓ வந்து ஊதைக்குள்ள அவ என்னண்டா அந்த அன்பை அண்டைக்குள்ள அது ஓ எங்களுக்கும் அது வேலை செய்யுது. ஓ ஓ இன்னொருவருடைய தூய அன்பு அதுதான் அந்த தெய்வீக அன்பு சக்தி. ஓ இந்த அன்பு பை சக்தி வந்து சரியான சக்தி வாய்ந்தது. ஓ ஓ கையெல்லாம் குளிர்ந்துட்டு டக்கண்டு. வெரி குட் வெரி குட். நல்ல ஒரு அனுபவம். ம். பட் சொல்லுங்க வேற யார்? வணக்கம் அம்மா, நான் சந்திரிகா. சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு, அது நல்ல குளிர்ச்சி, நல்ல ரெண்டு கையும் நல்ல கூல் ப்ளீஸ். உச்சி குளிக்கு மேல நல்ல குளி. அம்மா சொன்னா என்ன விழுந்ததை விட இவ்வளவு நல்ல குளிராக்க அப்படி என்று சொல்லி ஸ்ரீ மாதாஜி வந்த உடனே இவ்வளவு நல்ல வேலை செய்தண்டா. ஆஹ், ஸோ முக்கியம் வந்து மன அமைதி தான் முதல். உங்களுக்கு அந்த குண்டலினி தாய் உங்களுக்கு தருவது மன அமைதி தான். ஒரு தாய் குழந்தைக்கு முதல் கொடுப்பது ஒரு அமைதி, ஆறுதல். பசிச்சா உணவு ஊட்டி ஆறுதல் அடைய செய்வா. அதே போலத்தான் நமக்கு முதல் தருவது ஒரு ஆறுதல். மற்றும் ஸ்ரீ மாதாஜி சொன்னார்கள், நீங்கள் இன்று உணராட்டாலும் பரவாயில்லை, விரைவில் உணர்வீர்கள். ஓ இந்த சக்தி நிச்சயமாக வேலை செய்யும். ம். ஸோ இந்த தியானத்தில் முன்னேற நீங்கள் வீட்டில் பயிற்சி செய்யுங்க தொடர்ந்து. ஓ காலை மாலை கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் முக்கியமாக இருதயம் மிகவும் முக்கியம். இருதய சக்கரம். நான் ஒரு தூய ஆத்மா. ஆத்மா என்றால் என்ன? இருதயத்தில் ஒரு கள்ளம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவு இல்லாத, அந்த எதிர்மறைகள் இல்லாத ஒரு தூய இருதயம். ஓ அதைத்தான் வேண்ட வேணும். முதல் இருதயம் சுத்தமாக வேணும். இருதயத்தில் இருந்தால் குருதி எமது உடல் முழுவதும் செல்கின்றது. ஸோ அந்த குருதி தூய்மையாக இருக்க வேண்டும். அப்போ நான் ஒரு தூய ஆத்மா என்று சொல்வது அதுதான். நான் ஒரு தூய ஆத்மா. இந்த பிரச்சனைகளோ இந்த கெட்ட குணங்களோ அதுகள் இல்லை. அதுகளை விட வேணும். அதுகள் எல்லாம் அழுக்கு. ஸோ அவற்றை விடுத்து நான் ஒரு தூய ஆத்மா. கடந்த கால வாழ்வில் நாம் எம்மை வழிகாட்ட சரியான ஒரு வழிகாட்டி இல்லாதால நாம் அதுகளுக்குள்ள சுழண்டு இருக்கலாம். ஆனால் எமது உள்ளுக்குள் நாம் ஆழமாக எம்மை பார்த்தால் நாம் ஒரு தூய்மையான அன்பு நிறைந்தவர்கள். அதை வெளியில் கொண்டு வர விடாது எமது கடந்த காலத்தில் நாம் கஷ்டப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நான் ஒரு தூய ஆத்மா. வழிகாட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அன்பு உண்மையான குரு கிடைத்து விட்டால் வாழ்வு அது அதிர்ஷ்டமானது. எனவே நாம் இப்பொழுது தனியே இல்லை. நாம் ஒரு தூய ஆத்மாக்கள் என்ற அந்த ஆழத்தில் நாம் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதுவே உண்மை. நாம் நல்லவர்கள், அன்பு நிறைந்தவர்கள். எனவே அந்த ஆத்மாவின் பண்புகளை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதற்கு உதவியாக ஒரு நல்ல குரு ஸ்ரீ மாதாஜி அவர்கள் இருக்கின்றார். அவர் இலவசமாக நமக்கு தன்னுடைய அருளுரைகள் மூலம், அனுபவங்களை தருவதன் மூலம்
நமக்கு வழிகாட்டி எம்மை எவ்வாறு நாளாந்தம் நாம் மிக இலகுவான ஆரோக்கிய முறைகளால் நாம் எமது வெளி உடலையும் நாம் ஆரோக்கியப்படுத்தலாம், சூட்சும சரீரத்தையும் ஆரோக்கியப்படுத்தலாம். சூட்சும சரீரம் ஆரோக்கியம் அடைந்தால் வெளி உடல் தானாக ஆரோக்கியம் அடைகின்றது. எனவே இந்த சூட்சும சரீரத்தை நாம் சில ஆரோக்கிய முறைகள் மூலம் ஆரோக்கியப்படுத்தி இந்த பயிற்சிகளை ஒழுங்காக செய்வதன் மூலம் நாம் இந்த இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த இணைப்பு இந்த நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த சக்தியோடு. எனவே நாம் இனி தனித்தவர்கள் அல்ல, எப்பொழுதும் இந்த சக்தியோடு இணைந்தவர்களாக இருப்போம். வீட்டில் தியானத்தை தொடருங்கள். இதயம், முதலில் இதயம் மிக முக்கியம். அடுத்தது எமது தலை முக்கியம். தலையில் எண்ணங்கள், அந்த எண்ணங்களை நாம் மன்னித்துவிட வேண்டும். இந்த எண்ணங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடந்த காலத்தில் இருந்து வரலாம் அல்லது எதிர்காலத்தை பற்றியதாக இருக்கலாம். இந்த 2 வகை தான் இவை. இந்த எண்ணங்கள் எனது அறிவு இந்த கடலளவு இந்த பிரபஞ்ச அறிவோடு பார்க்கும்போது எனக்குள்ளேயே இந்த பிரபஞ்ச அறிவு எனக்குள்ளேயே இருக்கிறது, வெளியில் இல்லை. இந்த எனக்குள் இருக்கும் இந்த ஆழமான இந்த உண்மையான இந்த தெய்வீக அறிவோடு ஒப்பிடும்போது எனக்கு இருக்கும் அறிவு சிறிது. அந்த அறிவில் இருந்தால் இந்த எண்ணங்கள் வருகின்றது. இவை எம்மை வழி நடத்த முடியாது. நாம் அந்த தெய்வீக ஞானத்துக்கு செல்ல வேண்டும். அதற்கு நாம் அமைதியாக எமது சூட்சும சரீர நரம்புகளை ஒளியூட்ட வேண்டும். எனவே அவற்றை தளர்வடைய செய்து நாம் தியான நிலைக்கு செல்லும் போது எமது நாடிகள் நரம்புகள் அனைத்தும் ஒளியூட்டப்பட்டு நாம் அந்த ஞானத்தை அனுபவங்களை பெற்றுக்கொள்கின்றோம். மனம் தெளிவடைகின்றது. அந்த தெளிவான அமைதியான நிலையில் நிதானம் வருகின்றது. எனவே 2வது எமது தலை முக்கியம். அதில் மன்னித்து விட வேண்டும் அனைத்தையும். மற்றவர்கள் துன்பம் செய்தாலும் உங்களுக்கு மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு நீங்கள் தான் முதலில் முக்கியம். அவற்றை மன்னித்து போகும்போது நாம் மேன்மை அடைகின்றோம். பிறகு தலை உச்சி அந்த பிரம்மராந்திரம், அந்த ஓட்டை, அந்த தெய்வீகத்தோடு இணைப்பை ஏற்படுத்தும் ஓட்டை. அது தளர்வடைய வேண்டும். அதில் நாம் அந்த தெய்வீக அன்பை, அந்த குளிர்மையை உணர வேண்டும். அதற்கு நமக்குள் இருக்கும் அந்த குண்டலினி சக்தி, அந்த குண்டலினி சக்தி ஒரு தாய் அன்பு கொண்ட சக்தி. இது நமக்குள் மன உறுதியாக இருக்கின்றது. இது எந்த விதமான மாயை சக்தியோ பயப்பட வேண்டிய சக்தியோ இல்லை. எமது சொந்த மன உறுதி. எவ்வளவுக்கு நான் மன உறுதியாக இருக்கின்றேன் என்ற அந்த மன உறுதியே எமது தாய் அன்பு சக்தியாக, குண்டலினி சக்தியாக எமக்குள் அந்த மன உறுதியை ஒரு சக்தியாக இருக்கின்றது. அதை நாம் இந்த தியானம் மூலம் நாம் அதை தூய்மைப்படுத்தி, எமது ஆசைகளை தூய்மைப்படுத்தி, எமது நோக்கத்தை தூய்மைப்படுத்துவதால் நாம் அந்த தியான நிலையை அடையலாம். குண்டலினி சக்தி எமக்குள் வேலை செய்வதை, அதாவது எமது மன உறுதி, எமது மன சக்தி, வில் பவர் என்று சொல்லுவோம், அது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. மீண்டும் நமது அடுத்த வகுப்பு செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஆரம்பிப்போம். ஜூம் 7:30 மணிக்கு ஆரம்பிப்போம். வகுப்பு 8 மணிக்கு ஆரம்பிக்கும். ஏனென்றால் அனைவரும் வேலை முடிந்து வகுப்புகளில் இணைய வசதியாக வைத்திருக்கின்றோம். இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். 2 பேர். மற்றும் நீங்கள் இன்று புதியவர்களாக இருந்தால் உங்களுடைய
ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை எமக்கு அனுப்புங்கள். chat மூலமாக வாட்ஸ்அப் நம்பரை அனுப்புங்கள். நாம் உங்களுக்கு உங்களோடு தேவையான தகவல்களை நாம் எமது தியான வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நாம் போடுவோம். இன்றைய வீடியோவையும் இன்றைய வகுப்பின் பதிவையும் நாம் எமது வாட்ஸ்அப் குரூப்பில் தயாரானதும் அனுப்பி வைப்போம் மற்றும் தேவையான தகவல்கள். ஸோ மிக்க நன்றி இன்று அனைவரும் இணைந்து கொண்டதற்கு. மற்றும் யாராவது கலந்துரையாட விரும்பினால், கேள்விகள் கேட்க விரும்பினால் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். ரெக்கார்டிங் விருப்பம் இல்லை என்றால் நான்